Her baby boy is deaf, and this was the moment he was given hearing aids so he can hear for the first time ever. And this happened. You're speechless. He was having trouble figuring out where the noise was coming from due to his parents wearing masks. But as soon as his dad took the mask off and spoke, this was his reaction. குழந்தை வந்து ஒரு 4 மாதமோ 5 மாதமோ குழந்தை, அதுக்கு ஹியரிங் எய்ட் மாட்டுறாங்க. அது மாட்டோன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு காது கேட்குது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரொம்ப எமோஷனலான வீடியோ. பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாமே ரொட்டீனா வந்து நம்ம நியூ பார்ன் ஹியரிங் ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு காது கேட்குதான்னு பேசிக்கா டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப அவசியம். மினிமம் அட்லீஸ்ட் 6 மாதத்துக்குள்ளேயாவது குழந்தைக்கு காது கேட்கல அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம உடனே இன்டர்வீன் பண்ணி ஆகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு காது கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்களுக்கு காது கேட்டாதான் அவங்களுக்கு ஸ்பீச் டெவலப்மெண்ட்டே இருக்கும். இப்போ 5 வயசு 6 வயசுல குழந்தைக்கு காது கேட்கலன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு இன்டர்வீன் பண்ணா குழந்தைக்கு காதும் கேட்காது, அவங்களுக்கு பேச்சு திறமையும் வராம போயிடும். சோ 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்து குழந்தைகளுக்கு காது கேட்கலன்றத கண்டுபிடிச்சு, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியா குழந்தை வந்து ஏதாவது சத்தம் கேட்டா அதிர்ச்சி ஆகணும், 6 மாதத்துல குழந்தைங்க வந்து அந்த சவுண்டு பக்கம் திரும்பணும். இந்த மாதிரியான பேசிக் டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம ஹியரிங் டெஸ்ட்டும் நிறைய இருக்குது, அதை வச்சும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு காது கேட்கலன்னு. ஒருவேளை மாடரேட் ஹியரிங் லாஸா இருந்தா நம்ம ஹியரிங் எய்ட் வைக்கணும். பட் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ், ரொம்ப அதிக லெவல்ல ஹியரிங் லாஸ் இருந்துச்சுன்னா காக்லியர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற சர்ஜரி பண்ணி குழந்தைக்கு காது கேட்கறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்.